தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்டம் அதிகாரம் 19. அடைக்கல நகர்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்றினத்தாரை வேறறுத்து அவர்களின் நாடுகளை உனக்கு கொடுப்பார். நீ அவற்றை உடைமையாக்கி அவர்களது நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவாய். நீ உடைமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினிடையே 3 நகர்களை உனக்கென ஒதுக்கிவை. கொலை செய்தவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமை. இவ்வாறு உன் உரிமை சொத்தாகுமாறு கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை 3 பாகங்களாக பிரி. அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் வாழத்தக்க கொலையாளி யாரெனில் தற்செயலாய் முன்பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனே. சான்றாக ஒருவன் மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்திருப்பவனோடு காட்டுக்குள் செல்கிறான். மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை தன் கையால் ஓங்கும்போது கோடாரியின் இரும்பு கைப்பிடியை நின்று கழன்று அடுத்திருப்பவன் மீது விழ அவன் இறந்து போகிறான். அப்போது அப்படிப்பட்டவன் இந்த நகர்கள் ஒன்றினுள் தப்பியோடி அங்கே வாழலாம். இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினன் கோப வெறியால் பழி வாங்கும்படி கொலையாளியை பின்தொடரும் போது செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும். ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை. எனவேதான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், 3 நகர்களை உனக்கென ஒதுக்கிவை. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாய் இருந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவரது வழிகளில் என்றும் நடந்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்த நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார். அப்போது இன்னும் 3 நகர்களை இந்த நகர்களோடு சேர்த்துக்கொள். இல்லையெனில் நீ உரிமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவனின் இரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் இரத்தப்பழி வரலாம். ஆனால் ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கி இருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்த பின் இந்த நகர்கள் ஒன்றினுக்குள் ஓடி ஒழிந்தால் அவனது நகர் பெரியோர்கள் ஆள் அனுப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினனின் கையில் அவனை ஒப்படைப்பர். இரத்தப் பழிக்காக அவன் சாவான். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. குற்றமில்லாதவனின் இரத்தப் பழியை இஸ்ரவேலில் இருந்து துடைத்துவிடு. அப்போது உனக்கு நலமாகும். வழிமுறை எல்லைக்கல். நீ உடைமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் உன் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருப்பவனின் எல்லைக்கல்லை நகர்த்தி வைக்காதே. சாட்சிகளை பற்றிய விதிமுறைகள். ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்குமூலம் போதாது. 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி முன் வந்தால் வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமுன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நீதிபதிகளிடமும் வரட்டும். நீதிபதிகள் தீர விசாரிப்பர். சான்று சொன்னவன் பொய் சாட்சி என்றும் தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கு செய்யுங்கள். இவ்வாறு உங்கள் நடுவிலிருந்து தீமையை அகற்றுங்கள். அப்போது அதை கேட்டு மற்றவர்களும் அஞ்சுவர். அத்தகைய தீச்செயலை உங்களிடையே எவரும் செய்ய துணியார். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் நீங்கள் வாசிக்க நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நேரம் இல்லை என்றால் நம்முடைய சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நம்மால் முடிந்தவரை அனைவரிடமும் எடுத்துச் செல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லோருக்கும் அறியும்படி செய்வோம். அனுதினமும் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவது நமக்கு புரியும். இந்த விவிலியம் எத்தனை இனிமையானது என்பது புரியும். விவிலியத்தை வாசிக்க வாசிக்க அதை பார்க்கும்போது நமக்கு யாருமே இல்லை என்று தோன்றும் நேரத்தில் விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நாம் இருந்துவிடக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். விவிலியத்தை நம்முடைய வாழ்க்கையின் துணையாக உற்ற தோழனாக நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எப்படி ஞானமுள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று உங்களுக்கு புரியும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை ஞானியாக்கும். விவிலியம் நமக்கு எல்லாவற்றையும் விளங்கச் செய்யும். அந்த விவிலியம் நம்மோடு பேசும். என்னுடைய விவிலியம் எனக்கு உற்ற தோழனைப் போலவோ ஒரு தோழியைப் போலதான் தோன்றும். எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ள, கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத நேரத்தில் விவிலியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கவலைகள் அனைத்தையும் மறந்து ஆண்டவரிடத்தில் செல்லும். ஆண்டவருடைய விவிலியத்தை வாசிக்க வாசிக்க இனிமையாக இருக்கும். அதை அனுபவித்து பாருங்கள். அந்த இன்பத்தை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே வீண் என்று தோன்றும். ஆண்டவருடைய வசனங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் இதை கற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி உங்களை வளமையும் செழுமையுமாக வழி நடத்துவார். உங்களுடைய பாதைகளில் எல்லாம் உங்களுக்கு துணையாக வருவார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் வழியாகவும் இருந்து வழி நடத்துவார். ஆமீன்.